உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு 12/8/2015 ஆடி 27 புதன்கிழமை. திரியோதசி திதி இரவு 7:17 வரை, பின்பு சதுர்தசி. புனர்பூச நட்சத்திரமானது இரவு 11:29 வரை, பின்பு பூச நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இன்று மாத சிவராத்திரி பிரதோஷம் என்பதனால் சிவ வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சுப நாள். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சந்திரனானவர் 3இல் வலுவாக அமையப்பெற்று பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் குரு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ரிஷப ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமையப்பெற்று 4இல் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக நன்றாக இருக்கும். தொழிலில் லாபங்கள் ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் வலுவாக அமையப்பெற்று முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் புதனும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால், சூரியன் செவ்வாய் 2இல் இருப்பதால் நிதானத்தோடு இருப்பது, கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்களிடம் பேசுகின்ற பொழுது பேச்சை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது அனுகூலமற்ற அமைப்பு ஆகும். கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் குரு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் பண வரவில் எந்தவித குறையும் இருக்காது. சிம்ம ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக அமையப்பெற்று ஜென்ம ராசியில் சுக்கிரனும் புதனும் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு ஆகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருந்து அதன் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும். கன்னி ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமையப்பெற்று 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். அரசு வழியில் கூட உங்களுக்கு எதிர்பாராத வகையில் உதவிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசி நேயர்களே, தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு ஆகும். அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் தொழிலில் லாபம், புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு, பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது இன்றைய நாளில் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு 2 நாட்களாக நடைபெற்று வந்த சந்திராசிரமமானது இன்று மாலை வாக்கில் முழுமையாக முடிவடைகிறது. நிதானத்தோடு செயல்படுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை மாலை வரை தள்ளி வைப்பது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று மாலை 5:20 முதல் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது சாதகமற்ற அமைப்பு ஆகும். பிரதான கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, தவிர்ப்பது, எதிலும் நிதானத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு ஆகும்.